ஒரு கட்டத்துல பாவம் மேல பாவம் செய்து கொண்டே இருந்து அந்த பாவத்தை வெறுக்கக்கூடியதாக ஆகிவிடும். கடைசியில் அவனால வாழ முடியாது. அவன் ஏதாவது எப்படியாவது அவனுக்கு இதிலிருந்து அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக எங்கேயாவது தேடுதல் இருப்பான். அதிலிருந்து அவன் மனிதன் அந்த இப்ராஹிம் பின் அத்ஹம் ரஹிமஹுல்லாஹ் கேட்கும், எனக்கு உபதேசம் செய்யுங்க, ஏதாவது கொண்டு எனக்கு உபதேசம் செய்யுங்க, நான் இந்த பாவத்தை விடணும். சரி, உங்களுக்கு அஇதுக பிஹம்ஸ், 5 விஷயத்தை உனக்கு உபதேசம் செய்யறேன், அதை நீ பற்றி பிடித்துக் கொள்வாய். லா தஅகுல் ஃபி ரிஸ்கில்லா வஅஸில்லா, அல்லாஹ்வுடைய ரிஸ்கை சாப்பிடாத, அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சிரு. அல்லாஹ்வுடைய உணவை, அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நீ சாப்பிடாத, நீ அதை பெற்றுக்கொள்ளாத, அல்லாஹ்வுக்கு மாறு செய். அந்த மனிதன் கூறுகின்றான், அல்லாஹ் அக்பர், இந்த வானம் பூமியே அவனுடையதுதான், இது அனைத்து உலக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியவருக்கு அவன் தான் ரிஸ்கை கொடுக்கக்கூடியவன், அவன் தான் ரஸாக், அவனுடைய ரிஸ்க் இல்லாமல் என்னால் என்ன செய்ய முடியும்? அப்ப அவர் கேட்கிற, அல்லாஹ்வுடைய உணவை சாப்பிட்டு கொண்டு அல்லாஹ்வுடைய ரிஸ்கை பெற்றுக்கொண்டு அவனுக்கே மாறு செய்வது உனக்கு எப்படி மனசு வருது? 2வது உபதேசம் சொல்லுங்க. 2வது விஷயம் கூறுகின்ற, லா தஸ்குன் ஃபி அர்தில்லா வஅஸில்லா, அவனுடைய பூமியில வாழாது, அவனுக்கு மாறு செய். அவன் கூறுகின்றான், வானம் பூமி இது அனைத்துமே அவனுடையதான், நான் எங்க போவேன்? அப்போ அவர் கூறுகின்றார், அல்லாஹ்வுடைய ரிஸ்கை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றாய், அவனுடைய நியமத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்க, அவருடைய பூமியில நீ வாழ்ற, அவனுக்கே மாறு செய்கிறையா? இது உனக்கு கொஞ்சம் கூட வெட்கம் இல்லையா?